32வது அதிகாரம் 42 தான் நமக்கு வாக்குத்தத்தம். நமக்கு சபைக்குரிய வாக்குத்தத்தம் இங்கே போட்டது பதிலாக வாசிங்கள். எரேமியா புஸ்தகம் 32வது அதிகாரம் 42வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். நான் இந்த ஜனத்து மேல் இந்த பெரிய தீங்கை வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும் போதே சொல்ல பாருங்கள், இந்த ஜனத்து மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. எத்தனை வருஷம் பாருங்க, எத்தனை வருஷம் தீங்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அனுபவிச்சலாம் தெரியல. உண்மையிலேங்க எனக்கு ரொம்ப ஒரு என்ன அப்படின்னா, இது சொல்லவா வேண்டாமா யோசிக்கிறேன். நான் எதையுமே என்ன அப்படின்னா வீணாய் சொல்வது இல்லை. அது மாதிரி நம்முடைய தேவைகளுக்காக என்ன செய்யலையாம் சொல்வது இல்லை. உண்மையிலே அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல எத்தனையோ தீங்குகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் தான் வரப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல பாருங்க, இந்த ஜனத்து மேல் இந்த பெரிய தீங்கு எல்லாம் வரப்பண்ணினது போல மனுஷனை கொண்டோ இல்ல மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டோ இல்லைண்டா சத்துருவை கொண்டோ இல்ல விரோதியை கொண்டோ இல்ல நண்பரை கொண்டோ நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியை கொண்டோ எத்தனையோ தீங்குகள் நமக்குள்ளாக என்ன செய்யலாம், நாம் அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். வேதம் சொல்கிறது பாருங்கள், இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ணினது போல அவரை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர் மேல் வரப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நான் சொன்னனோ அது எல்லாவற்றையும் வரப்பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். அதான் உண்மை. அது எங்கேயோ ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை தூரமா இருக்கலாம், ஒருவேளை பக்கத்திலே இருக்கலாம். அந்த தேவன் கொடுக்கப்பட்ட அந்த நன்மை என்ன செய்யலாம், ஒருவேளை நம்முடைய அருகிலே நம்ம கூடவே கூட இருக்கலாம். அதை நாம் இதுவரைக்கும் அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு சொன்ன, அதாவது அவளை குறித்து சொன்ன அப்படின்னா பர்டிகுலரா ஒரு மனிதன் தனிப்பட்ட மனுஷனை குறித்து அவர் சொல்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட உங்களை குறித்து சொல்றாரு, உங்களுக்கு குறிப்பாக சொன்ன எத்தனை நன்மையோ இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். வேதம் சொல்கிறது 2021ஆம் ஆண்டு அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, அவர் சொல்லாகும். அவர் எதையெல்லாம் கட்டளையிட்டாரோ அது போல அது அப்படியே நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வானலை பார்த்து மழை பெய்யாது என்று சொன்னார், அது அப்படியே மழை பெய்யவில்லை. வானலை பார்த்து மழை என்று சொன்னார், அது அப்படியே மழை பெய்தது. வானலை பார்த்து மன்னாவை பொழி என்று சொன்னார், மன்னா பொழிந்தது. வானலை பார்த்து மன்னா பொழியது என்று சொன்னார், அது அப்படியே நின்று போச்சு. ஒரு 38 வருஷமாய் படுத்த படுக்க கிடந்த அந்த மனுஷனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போய் என்று சொன்னாரு. அப்படியே சுகமாகி கடந்து சென்றார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் எதையெல்லாம் பற்றி சொன்னாரோ அந்தந்த நன்மை எல்லாம் என்ன செய்வாரா, அவர் வரப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரப்படும் போது யாரும் தடை செய்ய முடியாது. அதே மாதிரி அவர் எடுக்கும் போது யாரும் தடை செய்ய முடியாது. அதுதான் யோபு அழகா சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்படி நீங்க சொல்லி பழகுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதயத்தில் கவலை இருக்காது, பாரமே இருக்காது. சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆன பண்ணாலே கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 500 எருது அவர் கொடுத்தார், 1000 மாடு அவர் கொடுத்தார். ஒரே ஒரு மனைவியை கொடுத்தாரு, 7 ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு, 3 பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார், 10 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 10 செத்து போச்சு. ஒரே ஒரு மனைவி, அழகான மனைவியை கர்த்தர் கொடுத்தார். உலகத்திலே யோபுடைய மனைவி போல யாரும் கிடையாதான். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றாரு, கழுதப்பாலே குளிக்கிற ஒரு மனைவி, ஒரு பெண் அப்படின்னா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, கழுதப்பால் அவ்வளவு விசேஷமா? நம்ம தான் கழுதன் பிள்ளையை திட்டுவோம். நீங்க கழுதன் சொன்னீங்க, பார்த்துக்கோங்க. கழுதை எவ்வளவு விசேஷம் உள்ளது தெரியுமா? அந்த பாரு 50 ரூபா, ஒரு சங்கு 50 ரூபா, 20 கிலோ இருக்கு, அது 50 ரூபா. மனித கூட விற்கிறாங்க, பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. மேரிஸ் இருக்கா, பரவாயில்ல, இந்த பக்கம் கழுவுங்கிற மாதிரி பிடிச்சிடாம இருக்கு பார்க்குறேன், பிடிச்சிடா பல்ல உடச்சுட போகிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல பாருங்க, அவர்களை குறித்து சொன்ன நன்மை எல்லாம் நான் வரவழைப்பேன் அவர் சொல்கிறார். அப்ப அவருக்குள்ளே ஒரு மனிதன், தனிப்பட்ட குடும்பம் யாரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, யாக்கோபு தனிமையாக கடந்து சென்றான். நம்முடைய லாமன், அவருடைய மாமனார் லாமன் வீட்டு கடந்து சென்றால் அவனை கர்த்தர்
நன்மையும் கர்த்தர் வர பண்ணார். அல்லேலூயா. ஒன்று கூட தடை இல்லை. ஆனால் அவனை குறித்து வர சொன்ன அதற்கு முன்பதாக அவன் ஒன்றை அனுபவித்தவனாய் காணப்படுகிறான். சொல்ல பாருங்கள், நான் அவருடைய தீங்கை வர பண்ணினேன். அந்த தீங்கு எப்படி வந்ததோ அதே போல அவருமே நன்மையை வர பண்ணுவேன். தீங்கு சுமந்திருப்பார்கள், தீங்கை சகித்திருப்பார்கள், தீங்குக்கு அவர்கள் தன்னை தாழ்த்திருப்பார்கள், தீங்கு அவர்கள் தன்னை பார்த்தும் வராதபடிக்கு தீங்கை சுமந்து கொண்டு சென்றிருப்பார்கள். 2020 ஆண்டு வரைக்கும் நீங்க எந்தெந்த தீங்கெல்லாம் பற்றிகளோ அதை எல்லாம் கர்த்தர் சொன்னாரு, நன்மையாய் கர்த்தர் முடிச்சுட்டுகிறவர். அல்லேலூயா. சொல்லப்பதே பாருங்கள், நன்மையை வர பண்ணுவேன், வர பண்ணுவேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. எப்படியா வர பண்ணுவாரு? எப்படி வர பண்ணுவார் பாருங்கள். ஈசாக்கு கிறிஸ்துவாராம் சாயந்தர வேளையிலே தியானம் பண்ணி கொண்டதாக வேதம் சொல்கிறது. அவன் சாயந்தர வேளையிலே தியானம் பண்ணி கொண்டு இருந்த உடனே அவனுக்கு நியமித்த ஒரு நன்மையை எலிசாராம் அவனுடைய வேலைக்காரன் காணப்படுகிற எலியேசரை கொண்டு எலிசாராம் அந்த ரெபெக்காளை அங்கே வரவழைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம் கழிச்சு. போனவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பின்பக்க போனவனுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிறிஸ்துவாராம் சாயந்தர வேளையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான். இவனுடைய தியானத்தை கர்த்தர் கண்டு என்ன செஞ்சார்? வேதம் சொல்கிறது, அவனுக்குரிய நன்மையை கர்த்தர் வரவழைத்தார். அந்த நன்மை எப்படிப்பட்ட ஒரு நன்மை என்று சொன்னால், அங்க நிற்கிறது யார் என்று கேட்ட உடனே அது என்னுடைய எஜமான் அப்படி சொன்ன உடனே தன்னுடைய வாகனத்தில் வந்து விழுந்த அந்த கழுதையிலிருந்து கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த நன்மை பெஸ்டாக கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்க பார்க்கிறார், ஈசாக்கை விவாகம் பண்றாங்க. விவாகம் பண்ண உடனே சாராம் ஈசாக்குடைய இருதயத்தை தாய் மேல் இருந்த எல்லா துக்கத்தையும் மாற்றி சந்தோஷத்தை உண்டாக்கின ஒரு நன்மை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் வரவழைக்கிற நன்மை என்ன செய்யுமா? துக்க நீங்கி என்ன செய்யுமா? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்க காண்கிற ஒரு நன்மையாக காணப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வயிற்றில் என்ன சோத்திரம் அங்கே ஒன்றரை மோதிக்கொண்டிருக்க பிள்ளை மோதிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய சமூகத்திலே விசாரிக்கிறவளாய் காணப்பட்டவள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற நன்மை இப்படிப்பட்ட ஒரு நன்மையா இருக்கும் என்று வேதம் சொல்றது. அவளை அதோட முடிஞ்சது என்ன பண்ணா சொல்ற பாருங்கள். மூத்தவன் இறைவனை செய்பவன் என்று சொன்ன உடனே யாக்கோவை பழமைக்கும்படியாக அவனை குணசாலியமாக, அதாவது அவனை கூடரவாசியமாக குணசாலியமாகவே அவனை வளர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாக்கு அந்த ஆசாத்தை போய்விடாதபடிக்கு யாக்கோபு அந்த ஆசாத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யாக்கோபு மேல் வரக்கூடிய சாபங்கள் என் மேல் வரட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்குரிய சாபத்தை தன் மேலே சுமக்கத்தக்கதாக ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு நன்மை உள்ள ஒரு ரெபெக்காத வேதம் சொல்வது, தேவன் அழைத்து வந்த நன்மை ஒரு நாள் ஒருவதாவது வீணாய் போகிறது அல்ல. அந்த நன்மை கடைசி வரைக்கும் வாழ்ந்து சாதித்தால் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ரெபெக்காளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருந்துதான் அநேக வருஷத்தவான்கள் சொல்கிறார். ஏன் அப்படின்னா வாழ்க்கை அப்படி இருந்த பண்ணால் என்ன சொல்லலாம், இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா சொல்லப்பட்ட ஒரு ரெபெக்காள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரால் சொன்னது, அவர்களை குறித்து சொன்ன நன்மையை நான் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கொடுக்கப்படுகிற நன்மை பாருங்க. சங்கீத புத்தகம் 31:19. அவர் சொல்ல பாருங்கள், நன்மையை வரப்படும் என்று எரேமியா 32:40 சொன்னார். நன்மையை வரப்படும் என்று சொல்லி நாமளுக்கு வேதத்தை வாசிக்காம, சர்ச்சைக்கு வராம, ஜெபம் பண்ணாம, எதையுமே விசுவாசிக்காம கொடுக்கப்பட்ட வாக்கு தலை சுற்றி தூர போடுற, இது ஒரு 2 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு பார்சல் ஒரு வாக்கு கொடுக்குறான்னு சொல்லி அதை தலை சுற்றி தூர போட்டுட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம சாப்பிட தூங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு உள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒன்றும் நடக்காது. வருஷத்துல சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு? நன்மையை வரப்பட சொன்னார்ல. அல்லேலூயா. வேதம் சொல்றது, உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்க நல்லா இருக்கும்படியாக தேவன் இந்த பூமியிலே என்ன வேணாலும் செய்வார். சங்கீதம் 31:19 சொல்வார்கள், உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு நன்மை எங்கேயே இருக்குது. இந்த தேவன் வரவழைக்கணும் அப்படின்னா அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி எப்ப சொத்திரம் ஆதாமை 3ஆம் நாளோ இல்ல 2ஆம் நாளோ தேவன் படைக்கவில்லை. எத்தனை நாள் படைச்சார் ஆண்டவர்? 6ஆம் நாள் படைச்சார். இப்ப ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ, ஆதாமுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு என்ன தேவையோ, இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு என்னென்ன தேவையோ, ஊரும் பிராணி நிமித்தமோ இல்ல பறவை நிமித்தமோ இல்ல சமுத்திரத்தில் மச்சங்கள் நிமித்தமோ இல்ல மரங்கள் நிமித்தமோ இல்ல
மன்னித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு தேவன் சாரா நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆங்காங்க ஒருவேளை அது மண்ணால் மூடி மறைச்சிருக்கலாம், ஒருவேளை ஒரு சாதா ஒரு பேப்பரால் மறைச்சு வச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் உங்களுக்கு ரொம்ப தடை செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ஆசாரத்தை தடை செஞ்சு கொடுக்கலாம். எது வேணும் சொல்றாரு, உங்களுக்கு உண்டு பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆகாருக்கு உண்டு பண்ணி வைத்த அந்த நீரூற்றை பார்க்கும்படியாக ஆகார் அன்புமாரி தூரத்திலே சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவள் பார்த்த உடனே அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே உடனே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். உங்களுக்காகவே நன்மையை இந்த பூமியிலே உண்டு பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்க மனசுக்குள்ள கூட இருக்கலாம். நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணேன். எப்படி சொன்னா, ஆண்டவரே நான் அவரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப சரி ஒரு நாள் யோசனை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி மன்னிச்சு தான் பார்ப்போம்னு சொல்லி மன்னிச்சேன். ஆண்டவரை நான் அவரை மன்னிக்கிறேன், நான் அவர் செய்த தவறுகளை மன்னிக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாள் நைட்டு ஜெபம் பண்ணேன். நைட்டு தான் ஜெபம் பண்ணேன். மறுநாள் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார் அவர். எனக்கு தூக்கி வெறுப்படுச்சு. நேற்று தான் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி வந்தார், வீட்டுக்கு வந்தார். ரொம்ப சில காரியங்கள் செஞ்சோம். அவருக்கு ஒன்றும் ஆகாரம் கொடுத்து அவர் விசாரிச்சிருந்தோம். போகும்போது 900 ரூபாய் காணி கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த மன்னிக்காம இருந்தோம்னா அந்த 900 எனக்கு வந்திருக்காரு. அந்த 900 எதுக்கு நான் ஆண்டோட எதுக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னா, நாங்கள் மேலே கூரை செட்டு போடுறதுக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அதுதான் முதல் தொடக்கம். அவர் 900 கொடுத்தா தான் அவர் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த வேலையை. வந்து என்ன சொல்ல வரோம்னா, தேவன் இந்த மன்னிப்பு நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் உடனே பெற்றுக்கொள்ளும்படியாக உடனே மன்னிக்க வேண்டியது அவசியம். மன்னிப்பு மாத்திரம் நம்ம தள்ளி போடக்கூடாது. பைபிள் சொல்றீங்க, பொழுது சாய்வதற்குள்ளாக செய்யுங்கள், உங்கள் கோபம் தணிய வேண்டியது அவசியம். நீங்கள் பொழுது சாய்வதற்குள்ளாக ஒற்றுமையா இருக்கிறது அவசியம். அல்லேலூயா. நான் சபையில காணிக்கப்படும்படியா போட்டேன். காணிக்க போடும்போது நான் போடுறது 5 ரூபா. அப்போ வந்து 5 ரூபா போடும்போது ஆண்டவர் காணிக்க போடாதா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வேறுபடுத்தினால காணிக்கப்படாதையா ஏன்னா புதுசாக இதில் போடலை. போட்டு நின்று கேட்கிறேன், மனசுல கேட்கிறேன், என்ன ஆண்டவர் எதுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் சொன்னாரு, நீ இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் விரோதமா பேசிட்ட, நீ அவனை போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு. இதுதான் நடந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவன் பேரில் உங்களுக்கு குற்றம் இருந்தால் நீங்கள் காணிக்க போடக்கூடாது. முதல் வந்து காணிக்கை வச்சுட்டு இருப்போம். அவன்கிட்ட போய் மனஸ்தாபப்பட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட பின்பு இருப்போம். இங்க வந்து காணிக்கை போட்டா அப்பதான் காணிக்கை கத்தர் அங்கேயே இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றோம்னா, தேவன் நமக்காக நன்மையை நிறைய உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இதை நீ விசுவாசத்தால பார்க்க முடியும். இதற்காக நீங்க ஜெபித்தாதான் பார்க்க முடியும். வெறும் விசுவாசம் மாத்திரம் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் சொல்ல பாருங்க, கிரியில்லாத விசுவாசமே செய்தா அது செத்து போய் கிடக்குது. விசுவாசம் மாத்திரம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்குது. பேய்க்குள்ள கூட விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாமே விசுவாசம். பைபிள் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது மரமானது கடின சிம்மம் அறியப்படும். எந்த மரத்துல என்ன கனி கேட்கிறதோ அதோடைய சாயல் அந்த மரம். கனி கசக்குதா அது வேப்ப மரம் பேர் வைப்பாங்க. அதில் பிடிக்குதா அது புளிய பேர் வைப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் அநேக நன்மைகளை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல, எப்படிப்பட்ட இடம் நமக்கு தெரியாது, ஒருவேளை சமுத்திரத்தின் ஆழத்துல இருக்கிற உங்களுடைய நன்மையை பூமியின் நேரத்தை இருந்தா கூட அதை கொண்டு வந்து கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாட்ட அவனை சொன்னா, நீ என்ன கேரிட்டு ஆற்றில் போய் இரு, நான் உன்னை கால்களை கொண்டு போசுறாரு. அல்லேலூயா. தேசம் முழுவதும் பஞ்சம், தண்ணீரெல்லாம் வந்து போச்சு. இப்ப இவர் வேற காகத்தை பார்க்கணும். காகத்தை பார்த்தா காகம் கொண்டு வருமா? அது என்னை கொண்டு வச்சு அது 2 வருஷமா ஒளிச்சு வச்சு போயிட்டே இருக்கும். இப்ப ஜெபம் பண்ற ஆண்டவரே காகங்களை கட்டணும்னு சொன்னாங்க. காகங்களை அனுப்புன்னு சொல்லாரு. ஒரு காகம் அழகரசா ஒரு இறைச்சி கொடுக்குது, ஒரு காகம் வருது அழகரசா ரொட்டியை கொடுக்குது. இப்படி எலியாவை கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. சொல்றாங்க, உங்களுக்காக உண்டு பண்ணி அநேக நன்மைகளை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அதற்கு உங்களிடத்தில் ஜெபமும் விசுவாசமும் கிரியையும் அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் செய்ய முடியாதா? தேவன் வைத்திருக்கிற நன்மையை கண்ணால் பார்க்க முடியாது, அதை ருசித்தோட பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை இன்னத்திலே சமையல் வாசலே ஒரு மரக்கால் கோதுமை 2 சேக்கல் விற்கப்படும் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு. இப்ப அங்கே சோதர வாசல அங்க காவல் காக்கக்கூடிய அந்த மனுஷன் சொன்னான், இது வானத்தின் மகளை தந்தவளை இப்படி நடக்காது அப்படி சொன்னா. எலியா சொன்னார் பாருங்க, சோதரம் நீ கண்ணால் மாத்திரம் காண்பாய், அதை புசிக்க மாட்டாய். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போயிட்டார், இவர் என்ன மனுஷன்,
இங்கேயே பஞ்சமாக இருக்குது. புதுசாக சொல்கிறாரு, நாளை இந்த சமயம் வாசலில் ஒரு மரக்கால் வார்த்தை ரெண்டு சக்கரம் வைக்கணுமா? இந்த கழுதத்தில் ஒரு பிள்ளை அறுத்து இன்னொரு குடும்பம் சாப்பிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கொடுமை இங்கே இருந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் போய்ட்டு அவ்வளோ பேர் விசுவாசிக்க. அங்கே 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் விசுவாசிக்கலாம், ஒருத்தர் மாத்திரம் விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. நடந்தது என்ன? 4 உஷரையை கொண்டு பேசினாராம். கர்த்தர் பேசினாரு. பக்கத்தில் சீரியா பேசினாங்க. அவங்க துவங்கினாரு. எல்லாம் கொள்ளடித்து வந்து வச்சாங்க. அதே மாதிரி வச்சாங்க. ஒரு மரக்கால் வார்கோதுமை 2 சக்கரை விற்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. விற்க ஆரம்பித்த உடனே ஜனங்க பூரா ஓடி ஓடி வாங்கினாங்க. ஓடி போது இந்த அவிசுவாசமாக இருந்த மனுஷனை அவனை கீழே தள்ளி அவனை மிதிச்சு அங்கவே கொன்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்காக அவர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு மரம் உண்டாகுதா, அது உங்களுக்காக. ஒருத்தர் இடம் வாங்குறாரா, அது உங்களுக்காக. ஒருத்தர் நல்லா இருக்கிறாரா, அது உங்களுக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நாரோட சேர்ந்த பூவோட சேர்ந்த நாரும் மனவிஷம். அவர் பூவா இருந்து வீச போறாரு, நான் நாராவே இருந்துட்டு போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சார், உங்களுக்காகவே உங்க குடும்பம் வாழ்ந்திருக்கும்படியா, உங்க பிள்ளைகள் சுழித்து இருக்கும்படியாகவே வேதம் சொல்கிறது, உங்களுக்காக நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்ப விசுவாசிகளோ அப்பதான் அதை சுதந்திரிக்க முடியும். எப்ப அதை நம்பியோ அப்பதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன நன்மையை அவர் வரவழைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனவர்களாக பேசுவாங்க, உங்களுக்கு தேவன் இந்த பூமியிலே அநேக காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஆமோஸ் புத்தகத்திலே 5:15 வாசிப்போம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். நீங்க தீமையை பூரா வெறுக்கணும். தேவன் நன்மையை வரவழைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் எது தீமை எது நன்மை தெரியும். அவர் சொல்ல பாருங்க, தீமையை வெறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். தீமையை வெறுத்து நன்மை விஷயங்கள் விரும்புங்கள். இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவன் கொடுத்த நன்மையை நான் சுதந்திரிக்க போகிறேன். விரும்புங்கள். உங்கள் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். நீதிமான் விரும்பினது நிச்சயமா. அவருக்கு கொடுக்கப்படும் விருப்பம் இல்லாமல் தேவன் உங்களை நிச்சயமானா ஒரு நாளும் ஒன்றையும் அவர் கொடுப்பதே இல்லை. ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திர பாதம் சாதாரணமாக தெரிஞ்சது. யாக்கோவுக்கு சிரேஷ்ட புத்திர பாதம் விசேஷமாய் தென்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாங்க, தீமையை வெறுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நன்மை என்னவென்று தெரியும். நன்மையை நீங்கள் விரும்பும் போதுதான் தீமையை உங்களால் வெறுக்க முடியும். தீமையை வெறுக்காமல் நன்மையை தேவதரிசனம் வரவழைப்பது இல்லை. நன்மையை உங்கள் பாவங்களே தேவனால் கொடுக்கப்படுகிற அநேக நன்மைகள் என்ன செய்தால் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆசீர்வாதங்கள், நீங்கள் தீமை வெறுங்கள். உங்களுக்கு தெரியும், வார்த்தை தீமையா, செய்கிற தீமையா, குடும்பத்தில் தீமை செய்யலாம், உங்களுடைய கண் பார்வை தீமையா, இருதயத்தில் தீமையா, இதெல்லாம் செய்யுங்கள். வெறுக்க ஆரம்பிங்கள். நீங்கள் வெறுக்கத்தான் நன்மையை உங்களால் விரும்ப முடியும். அல்லேலூயா. நீங்கள் விரும்பாமல் தேவன் வரவழைப்பது இல்லை. நீங்கள் விரும்பினால் அதை தருவார். நீதிமான் விரும்பின விஷயமா அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி விரும்பணுமா சொல்ல பாருங்க. சோதரம், காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். என்ன விருப்பம் இருக்குதோ அது வருவரை காத்திருங்கள். அது ரொம்ப அவசியம். சொல்ல பாருங்க. சோதரம், நீங்க தீமையை வெறுக்க உலகத்துக்குரிய மாம்ச இச்சைக்குரிய எல்லா தீமைகளை வெறுக்க வேதம் சொல்வது உங்களுக்குள்ளாக நன்மையை கர்த்தர் விரும்பும்படியாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பணுமா? நான் இதை சுதந்திரிக்க போறேன், நான் இதை பெற்றுக்கொள்ள போறேன். இந்த 2021ஆம் ஆண்டு இவ்வளவு நான் சுதந்திரிக்க போறேன். நான் ஒரு புதிய இடத்தை வாங்க போறேன். நான் ஒரு வீடு கட்ட போறேன். நாங்கள்லாம் எங்க வீடு வாங்கி கட்ட யோசிங்க, விரும்புங்கள். இந்த 21ஆம் ஆண்டு நீதான் ஸ்டார்டிங். கர்த்தர் எனக்காக ஒரு வீட்டை கொடுக்க போறார் அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாம் செய்ய போறார். வீடு இல்லாதவர்கள் தேவன் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, ஒரு வீடு கொடுப்பாரு. வீடு இல்லாதவருக்கு வீடு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தரோட எல்லாம் சொல்ல முடியல. அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாருக்கும் வீடு இருக்கு அப்படியா? அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏதாவது விரும்புங்கள், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஒரு பிச்சைக்காரன் கிளம்புனாங்க. ரொம்ப காலிலேருந்து பிச்சை எடுத்து இருந்தாங்க. ஒன்றுமே நடக்கல அவனுக்கு. சார் 6 மணி ஆச்சு, பஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. அப்போ அவன் விவசாயம் பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரன் சொன்னாங்க, இப்போ நேரம் ஒரு 10 பைசா தான் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னா பக்கத்தில் ஓங்கி ஒரு நிமிச்சான். நினைக்கிறதே
எடுக்கிறதே பிச்சை. அது நினைக்கிறதானே செய்த, அதுலயாவது ஒரு 10 ரூபா வேணும்னு சொல்லி நினையாண்டா, அதுல வந்து அதுலயும் பிச்சைக்காரத்தனமா அப்படின்னு அடிச்சு அவ்வளவு. இப்ப என்ன சொல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கோம். இந்த ஓட்டத்தில் நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கு இந்த 2021ஆம் ஆண்டு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வேன். 10th இவ்வளவு மார்க் வாங்குவேன், +2 இவ்வளவு மார்க் வாங்குவேன், நான் காலேஜ் முடிச்சு இவ்வளவு மார்க் வாங்குவேன், எனக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுப்பாரு. இப்படி விரும்புங்கள். உங்கள் விருப்பத்தை கத்த நிறைவேற்ற வல்லவராக சொல்ல, உங்களுக்கு சொன்ன நன்மையை அவர் நிறைவேற்ற தேவன் வல்லவராக. எப்படிலாம் கத்தர் உங்களுக்கு தீங்கு அனுபவித்தாரோ, அதாவது தீங்கு உங்களுக்கு கொடுத்து அதை வந்து அனுபவிச்சாரோ, அதே போல நன்மையை கொடுக்கவும் அவர் அனுமதிக்கிறவர். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, சோத்திரம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். நன்மையை விரும்பிட்டு அப்படி சொன்னா இப்ப வாசிக்க, அடுத்து வாசிப்போம். 5:15 வாசிக்க. ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒளிமுக வாசல் என்ன? தேவனுடைய சபைகளே நியாயமாயிருங்கள், உண்மையாயிருங்கள். இங்க வந்து பொய் சொன்னா ஒன்றும் வேகாது சொல்லுவாங்க, உங்க பப்பன் பண்ண வேகாதுன்னு. இங்க பொய் சொன்னா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவர்கள் ஒளிமுக வாசல் என்ன செய்யுங்கள்? நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன், உண்மையை பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். தீமையை பொய்தான் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் தூக்கிடத்தக்கதாக சிந்தையை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிகள் சங்கீத புத்தகம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. சொல்லவர்கள் நன்மையினால் உன்னுடைய வாயிலை சேராம் திருப்தியாக்குகிறார். இப்ப எத்தனையோ ஆசைப்பட்டிருப்போம், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், ஒண்ணுமே நடக்கல. உண்மையா பொய்யா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இதெல்லாம் சாப்பிடும் பாஸ்டர் அப்படின்னு? ஒருத்தருமே ஆசைப்படலையா? பரவாயில்ல, இதெல்லாம் சாப்பிடும் சொல்லி ஆசைப்படல. நான் ஒரு நாள் முருகன் வரல அல்வா சாப்பிட்டு நினைச்சேன். அல்வா மட்டும்தான் சாப்பிட, இவ்வளவு சாப்பிடலாங்க. நான் அல்வாயை நிறைய 1 கிலோ வரைக்கும் நிறைய சாப்பிட்ருக்காது, அது ஒரு கட்டம். அப்போ என்ன சொன்னால் அல்வா சாப்பிட நினைச்சேன். சரி இப்போ வாங்க சொல்லி போட்டேன், நம்ம வாங்க முடியல. அப்புறம் சாயந்தரம் பார்த்தா காலையில் மத்தியானம் 3 நேரம் போட்டால் 2 நாளாச்சும் வாங்க முடியல. சரி சொல்லி ஒருத்தர் வெள்ளிக்கிழமை இரவச்சு ஒருத்தர் கூப்பிட்டாரு. இரவச்சத்துக்கு போனால் அங்கே போனால் பிளேயர் பிடிச்ச உடனே அவங்க அல்வா கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் 2 நாள் நினைச்சதை கர்த்தர் செஞ்சாரு. அது ஒரு சின்ன காரியம் தான், ஆனால் அதை கூட சரியாய் செய்கிற கர்த்தர். என்ன சொல்ல பாருங்க, சோத்ரம். உன் வாய்க்கு எதையெல்லாம் கர்த்தர் கொடுக்க நினைக்கிறாரோ, உன்னுடைய வாயினால் உண்டாகப்படுகிற ஒரு நன்மையை கர்த்தர் செய்யறாராம், அதை திருப்தியாய் கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்க கூட குடிச்சா கூட ஒரு திருப்தி உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க கொஞ்ச நேரம் சொன்னா கூட ஒரு நிறைவை கற்றுக் கொடுப்பார். நீங்க சொல்றது பாருங்க, நன்மையினால் உன்னுடைய வாயை தேவசரா திருப்தி உண்டாக்குவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க திருப்தி உண்டாக்கும் போது, எங்களுக்கு அது இல்லை இது இல்லை, அது வாங்குற இது இல்லை, காசு இல்லை, அது இல்லை, சட்டை இல்லை, வேஷ்டி இல்லை, துண்டு இல்லை, பெருக்குமாறு இல்லை, புளி இல்லை, ரூபாய் இல்லை, இந்த சோலையே வாய் பேசாதான். அப்படியே வாசிக்க மீண்டும் வாசிப்போம். 103:5 திருப்தியாக்கி. இப்ப உன் வாயில் சும்மா அழகாய் கல்லுக்கு சமமான ஒரு பலனை கத்த கொடுப்பார். நாங்க ஜெபம் பண்ண கத்த செஞ்சாரு, நாங்க சர்ச்சைக்கு கரெக்டா போனோம் கத்த செஞ்சாரு, நாங்க இப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம் கத்தரை எங்களுக்கு செய்தாரு. யாராவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கும் பாஸ்டர், யாராவது சொல்றீங்களா? நீங்க உபவாசம் கூட்டமே இல்லை சபையில், உபவாசமே கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கணும். நீங்க 2 நாள் இருக்க வேண்டாம், 1 நாள் இருக்க வேண்டாம், ஒரு வேளையாவது இருங்க. அந்த உங்க உடம்புக்கு ஆரோக்கியம். அவசரம். உங்களுடைய வாயை தேவனுடைய நன்மையால் திருப்தி ஆக்குவார். அப்படி திருப்தி ஆக்கும் போது ஒரு துண்டு அப்பத்துக்காக நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? உங்களை வித்து போட மாட்டீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாய் நிறைவாய் காணப்படும். உங்களுடைய வாயில எப்பொழுதுமே இல்லை என்றதே வராது. உங்க வாயில் மற்றவருடைய அதாவது மற்றவருடைய காரியத்தை மற்றவர்களுடைய பொருளை விரும்பாது. வாய் ரொம்ப முக்கியங்க. இந்த வாய் எங்க இருக்கணுமா? உடம்புல இருக்கு. இந்த வாயில தான் ஆசுவாதம் இருக்குது. எப்ப உங்களுடைய வாயை நன்மையா திருப்தி ஆக்கும் சொன்னா, இந்த வாயை கொண்டுதான் தேவனுடைய சமூகத்தை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாயை கொண்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் சொல்ல பாருங்க, சொல்ல பாருங்க, சோத்ரம். கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப வார வயது போல் இருக்கும். நீங்க எந்த நாட்கள்ல, எந்த மாசத்துல, எந்த நேரம்
எந்த சமயத்துல எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அது அவருக்கு தெரியும். நம்ம நினைப்போம் வாரத்தில் 6 நாள் சிக்கனா சாப்பிட்டா எப்படி இருக்கும், உடம்பு தேரா சீக்கிரத்தில் பெட்டில் போய் படுத்துருவீங்க. அவருக்கு தெரியும் இன்னைக்கு இதான் சாப்பிடணும், இன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிடணும், இன்னைக்கு நீங்க பாஸ்டிங் இன்னைக்கு என்ன சொன்னீங்க பருப்பு நீங்க தான் சாப்பிடணும், இன்னைக்கு இப்படிதான் சாப்பிடணும் அவர் வச்சுப்பாரு. அப்படி சொல்லப்பாங்க ஒரு நிறைவை வாயிலே தேவனால் கொடுக்க முடியும். அதான் சொல்ற நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள். அங்கே அவருக்குள்ள ஒரு பசி தாகம் நீதியை குறித்து உண்டாகும். நம்ம ஜெபிக்கணும், தேவனுடைய சமூகத்தில் சரியா இருக்கணும் சொல்லி அந்த தாகம் நமக்குள் வருவது சொன்னால் அவருடைய ஆத்மாவிலும் வாயில் திருப்தியை கற்றுக் கொடுக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய வாயை நன்மையால் அவர் திருப்தி ஆக்கிற கர்த்தர். அவர் திருப்தி ஆக்கிட்டார்னா தேன்குடே கொடுத்தா கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. மீண்டும் வாசிப்போம் நீதிமொழி புத்தகம் 31:12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்தாள். என்ன யார் இதுன்னா குணசாலியான ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அவசாரி குணங்களில் கூட என்ன செய்யணும், நல்ல குணத்தை கற்றுக் கொடுங்க. இதுவரைக்கும் இருந்த துர்க்குணங்கள், இதுவரைக்கும் இருந்த பகையாய் காணப்படுகிற குணங்கள், வெறுக்கிற குணம், எல்லா குணத்தையும் கர்த்தர் மாற்றி பாருங்கள். குணங்களை என்ன செய்யறாம், மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பேதுரு 1 பேர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்கள், மயிரை பின்னி பொன்னாவளை தரித்துக் கொள்ளுங்களுக்கு புறமான அலங்கரிப்பா இருப்பதாக என்று உங்களுக்குள் மறைந்திருக்கிற குணமே என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் குணம் எவ்வளவு ஒரு முக்கியம் தெரியுமா? அவர் சொல்றாரு இந்த குணத்தை கூட என்ன சொல்றான், குணசாலியான ஸ்திரீ என்ன சொல்றான், நன்மையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. 2021ஆம் ஆண்டு உங்களுடைய பழைய குணங்களை தேவன் மாற்றி புதிய குணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. இல்ல அப்படின்னா இருக்கிற குணத்தை அழகா சீர்படுத்தி தேவன் விரும்புகிற ஒரு குணமாய் கர்த்தர் வைக்கிறவர். அல்லேலூயா. அதான் சொல்லுது, குணமுள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார், அவனுடைய விலை என்ன செய்யலாம், முத்துக்களை பார்க்கணும் விலையேற பெற்றது என்று சொல்லலாம். அல்லேலூயா. இந்த புருஷன் சொல்றாரு அநேக ஸ்திரீகள் உண்டு, குணமுள்ள ஸ்திரீகள் உண்டு, நீயோ எல்லாருக்கும் மேற்பட என்று அவளை புகழுவான். அப்படி புகழுங்க என்ன சொல்றான், சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். குணங்கள் ரொம்ப அவசியம். நம்ம வாழ்வதற்கு இந்த பூமியிலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு குணங்கள் 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 மிக அவசியம். சாரி, குணம் என்கிற சிறப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அது நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா அவங்களை குறித்து சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் போய் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கையேந்தி கேட்ட உடனே அவர் எச்சரித்து போனார். கார் எடுத்து போன உடனே இந்த அம்மா நினைச்சாங்க வயதானவங்க அந்த சேலை கூட நினைச்சானா, முந்தானி கூட நினைச்சானா, அவர் மீசையில் அந்த எச்சை தொடச்சி விட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டப்பா, அந்த பிள்ளைகளுக்கு செய்யறதை செய்யும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களா. அந்த குணத்தினால அந்த மனிதன் அந்த ஹோமகிறிஸ்தான் நிறைய உதவி செய்தார். அல்லேலூயா. குணங்கள் இருந்தால்தான் வாழ்ந்து சாதிக்க முடியும், குணங்கள் இருந்தால்தான் குடும்பத்தை கட்ட முடியும், குணங்கள் இருந்தால்தான் சபைக்குள்ளாக நம்ம ஒரு ஆணிவரப்ப சபைக்குள்ளாக ஒரு மரத்தை நிற்க முடியும், குணம் இருந்தால்தான் நம்ம படிக்க முடியும், குணம் இருந்தால்தான் நம்ம வாழ்ந்து செய்திருக்க முடியும். இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லி சண்டைக்காரியோட குடியிருக்கிறதை பார்க்கலாம், வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லமா. அல்லேலூயா. அப்ப குணத்தினால என்ன நடக்கு அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி குணம் சரியினால பக்கத்தில் உள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. குணம் என்கிற ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் குணத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்பா. எத்தனை பெண்களோ ஆண்களோ, ஆண்டவரே எனக்கு நான் என்னுடைய கணவருக்கு ஏற்ற மனைவியா இருக்கலாம்ப்பா, நான் எங்க அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? கையை தூக்க முடியுங்க. அப்போ உங்களோட குணம் தேவையில்லை. எப்பா இதை போட்டு அடிக்கார் ஆண்டவர், அவர் கையை ஒடிங்க அப்படியா மேலும் சொல்லுவார். ஏன் தாயா பேய் எழுப்பார், பேய் கொடுத்தா 22 வருஷம் அப்படி இருக்கு. பாருங்க, குணம் இல்லாமல் எனக்கு யார் பேசுறது? ஜெபம் பண்ணுங்க. அப்பா அடிக்கிறார் ஆண்டவர், எவ்வளவா அடித்தாரோ அவ்வளவாய் நேசிக்கிறவன். ஜெபம் பண்ணி பாருங்க. நான் என் மகன் இளையவனை நிறைய சின்ன பிள்ளை அடிச்சிருக்கேன்.
ஆனால் இப்போ அளவில்லாமல் அவனை போய் நேசிக்கிறேன். எப்போலாம் ஜோசுவா அழும்போதே ஒரு டீசென்ட் இல்லாமல் அழுவான். அதே இருக்கும் தேன் அழுவான். என்னடா சத்தம் பண்ண நல்ல அழு எப்படி அவனுக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. அது எப்படி ஆர்டர் மாத்திராதுல என்ன சொல்லனா, குணங்கள் ரொம்ப அவசியங்க. குணம் என்கிற நன்மையை கர்த்தர் வரவழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படி அவருக்கு ஏற்றதா நான் இருக்கணும், எப்படி என் மனைவிக்கு ஏற்ற கணவராக நான் இருக்கணும், எப்படி இந்த சபைக்கு ஏற்ற நான் விசுவாசியா இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பாட்டு படித்தாலும் பாஸ்ட் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த பாட்டு படிச்சிருவாரா? அவர் படிச்சுதான் போத. எத்தனை பாட்டு படித்தாலும் குறை சொல்லிட்டு இருக்காரு. நல்லா இல்லை இப்படியா இருந்துட்டு அதில் அவருக்கு ஏற்ற பாட்டு படிக்கிறேன். ஜோமனுங்க கத்த செய்வார். ஹல்லேலூயா. குணங்களை கத்தர் கொடுக்கிறவர். எவ்வளவு கொடூர மனுஷனாக இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லா பாத்திரமும் நினைஞ்சிருக்கும். 1 வருஷம் திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. 6 மாதம் பிள்ளை இருக்காது, சின்ன பிள்ளை இருக்கா, மூத்தமாக இருக்கிறா. ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பிள்ளைல ஒரு மாதிரி இருப்பா வந்து. அப்போ எப்படி இப்படி கோவப்பட்டுருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்க. ஐயா அந்த குடும்பம் தெரியாதா, அவன் வீட்டுக்காரி இப்படி தான் இருப்பான்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லா பாத்திரம் நெளிஞ்சிருக்கு பாரு. எப்போ ஏசனை ஏற்றுக்கிட்டாரோ அப்போவே எல்லாம் மாறிடுச்சு. குணங்களை கத்த நன்மையாய் கத்த கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணத்தினாலதான் கவர முடியுங்க. குணத்தினாலதான் பைபிள் சொல்லுது, அவருடைய வாயின் கீழ் தயவுள்ள போதகம் இருக்கிறது. நான் போய் நின்று ஜெபம் பண்ணா 100 ரூபா கொடுக்காங்க. இவர் வந்து ஜெபம் பண்ணா 1000. எப்படி 2 பேரும் ஒரே ஜெபம் தானே பண்ணணும்? அந்த முகத்துடைய சாயல் அப்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணசாரி அந்த நட அப்படி. அதனாலதான் எஸ்தரை பார்க்க யாருடைய கண்ணிலையும் தைரியம் பட்சத்தை கொடுத்தாருன்னா அந்த முகம் பேச அப்படி. குணத்தை ஆண்டோட கேளுங்க. சம்பாதிக்கிறோமா ஆண்டோட கேளுங்க. உண்டல்லமா ஆண்டோட குணம் என்ன? நல்லா குடும்பத்துக்கு ஏற்றவனா இருக்கணும், எங்க பெற்றோருக்கு ஏற்றவனா இருக்கணும். பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குணங்களைங்கிற நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிப்ப சோத்திரம். நீதிமொழி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். 13:21. 13:21 வாசி. இப்ப சொல்ல பாருங்க, நன்மை தான் அவருக்கு என்னது? பலனாய் வரும். சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? சாட்சியோட சொல்ல முடியாது. அப்படியா? அப்படி இல்லையா? ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யல, நீங்க சாட்சியோட சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம் பாஸ்டர். அப்படியா? ஆனா சொல்லணும். ஏன்னா எதுக்கு இதை மறைச்சு வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. நம்ம சாட்சி சொல்றோமா சொல்லலையா? அதான் ரொம்ப முக்கியம். தேவன் எதை செய்தாலும் நான் அவருக்குள் சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சியாலே சத்துருவால் வைக்கப்பட்டு வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு நன்மைதான் பலனாய் மாறும். ஹல்லேலூயா. நன்மை என்ன செய்யுமா? ஒரு புது பலனை கொடுக்கும். நன்மை என்ன செய்யுமா? ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அந்த அதாவது மாற்றத்தை உண்டாக்குறதே ஒரு நன்மை தான். மாற்றத்தை உண்டாக்குறதே ஒரு பலன் தான். உண்மையா பொய்யா? ஹல்லேலூயா. மாற்றத்தை உண்டாக்குறதே ஒரு ஒரு பலன். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்று சொன்னா என்ன செய்யாது? அது உங்களுக்கு பலனா இருக்கிறது. சொல்ல பாருங்க, நீதிமானுக்கு நன்மை என்ன செய்யுமா? பலனாய் மாறும். அவன் செய்யக்கூடிய எந்த நன்மையும் வீணாய் போவது இல்லை. சொல்றாரு, அது அவனுக்கு ஒரு பலனும் ஒரு அரணும், அது ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பா இருக்கு. சொல்றாரு, ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகர் உண்டு. பைபிள் சொல்லப்படுது இல்லையா? இல்லையா? வாரிரைத்தால் சோத்திரம், வாரிரைத்தால் விழித்திடுவர் உண்டு, விசிறித்தனம் பண்ணியும் தரித்திரமான சொல்லி கர்த்தர் சொல்லுது. இப்ப சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகர் உண்டு என்றால் அவன் ஐஸ்வர்யத்தை மக்களுக்கு கொடுப்பதனாலே அது அந்த ஜனமுடைய அரவணைப்பு அவனுக்கு ஒரு பலனாக மாறுகிறது. சொல்ல பாருங்க சூத்திரம், நீதிமானுக்கு நன்மை பலனாய் மாறும். அதனாலதான் அவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் செய்யப்படுகிற எல்லா நன்மையும் ஒரு நாள் பலன் கொடுத்து கொண்டே இருக்கு. அது பலன் இல்லாமல் போவதில்லை. ஒருத்தருக்காக 7 வருஷம் ஜெபம் பண்ணணும். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணேன்? 7 வருஷமா ஜெபம் பண்ணோம். அதுக்குரிய நன்மையை ஒரு நாள் கண்டேன். ஹல்லேலூயா. ஒருத்தருக்காக 12 வருஷமா ஜெபம் பண்ணணும். 12 வருஷமா ஜெபம் பண்ணோம்.
அந்த நன்மையை 2 வருஷமாக நாங்கள் பெற்றுக்கொண்டே இருந்தோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய நன்மை அது வீணாய் போகாது. சொல்ல நீதிமானுக்கு நன்மை பலனாய் மாறும். அது என்னைக்கு கை கொடுக்குதோ, என்னைக்கு அது பூ பூக்குதோ, அது நமக்கு உபயோகமா இருக்கும்படியாக தேவன் தீர்மானம். அது வரைக்கும் என்ன செய்வான்? நான் தேவனுடைய சமூகத்திலே நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நன்மையை வரவழைக்கும் என்று சொன்னவர் அந்த நன்மையை சொல்கிறாரு, அதுதான் உங்களுக்கு பலன் என்று சொல்கிறார். தேவனுடைய சரீரத்திலே வியாதியை குணமாக்குவார் என்று விசுவாசிகள். அவர் குணமாக்கும் போது நீங்கள் பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள். அது கட்டுகளோ, பாவமோ, இல்ல வியாதியோ, இல்ல குறைவோ எதுவானாலும் சொல்கிறாரு. விசுவாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த நன்மை உங்களுக்கு பலனாய் கர்த்தர் முடி சொல்லுகிறவர். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணாரு. அதுல இருந்து எனக்கு பெரிய பிரச்சனை. இன்னாரு சோத்ரா என் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாரு, என் வீட்டுக்குள்ள பொருள் காணாம போச்சு. இப்படி கிடையாது. யாரு வந்தாலும் வரக்கூடாது. என்னோட கர்த்தர் இருக்கிறான். அது எனக்கு அவன் சத்ருவா இருந்தாலும் சரி, தேவனுக்கு அவன் மனுஷன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நீதிமானுக்கு நன்மை என்ன செய்யுமா? பலனாய் மாறும். அல்லேலூயா. தேவனுடைய சரீரத்தை சுகப்படுத்தலையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனை சந்திக்கப்படலையா? தேவனை சோதனைங்க, அது ஒரு பலனாய் மாறும். தேவனுடைய சமூகத்தில் விதைக்கப்படுகிற எதுவுமே வீணாய் போவதே இல்லை. நீங்க இப்ப இந்த சகதிலையும் நீங்க பிரயாசப்பட்டு வந்துருக்கீங்க பாத்தீங்களா? இது உங்களுக்கு பலனாய் மாறும். இதுல மாற்றம், இதான் உண்மை. நான் கூட இருந்த 10 மணி ஆச்சு, ஒரு தேக்கான யார் வருவாங்கன்னா வர மாட்டாங்க, நம்மளாட்டுக்கு ரவா லட்டு வரை செஞ்சு வச்சுட்டோமே அப்படி ரொம்ப யோசனை இருந்த நல்லபடி கத்துனாலே கொண்டு வந்தேன். இது ஒரு பலன். உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் சொல்றாங்க, நீதிமான இருந்தால் நன்மை செய்யாத நன்மை உங்களுக்கு பலனாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீதிமான் தான் ஆணையிட்டதிலே நஷ்டம் என்று இருந்தாலும் அவன் தவறாது செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் விழுந்தால் தேவன் சொல்றவனை எழுப்புவார். சொல்றாங்க, நீதிமானுக்கு நன்மை பலனாய் முடியும். வாசிப்பு சுந்தரம் சங்கீத புஸ்தகம் 65 சொல்லுவார்கள், நான் பல வருஷங்களே கடந்து வந்திருக்கிறோம். நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 2023 ஆண்டுல இருந்து இங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். சொல்ல பாருங்க, பல வருஷங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியம் நமக்குள் கடந்து வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சில வருஷம் நெருக்கப்பட்டிருப்போம், சில வருஷம் உபத்திரப்பட்டிருப்போம், சில வருஷம் குறைவோடு இருப்போம், சில வருஷம் கண்ணீரோடு இருப்போம், சில வருஷம் வருத்தத்தோடு இருப்போம், சில வருஷம் தேவையோட சந்திக்கப்படாம இருப்போம், சில வருஷம் ஆட்களை இல்லாமல் இருப்போம். இப்படிலாம் நிறைய கடந்து வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் என் மனைவி 4 பிள்ளையை வச்சு நாங்கள் ஆராதனை செஞ்சிருக்கோம். பிள்ளையா ஒரு பக்கம் தூங்குவாங்க, நாங்கள் பிரசவம் பண்ணிட்டு இருப்போம். 2 பர்சன் அப்படித்தான் நைட்டில் 2 பர்சன், அது 2 மணிக்கு ஓடும். என் மனைவி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பா, அப்புறம் தட்ட வேண்டியது முழிச்சிடும். அப்புறம் ஆனால் என்னைக்குமே நாங்கள் ஆராதனை செய்யாமல் இருந்தது இல்லை. எந்த கிறிஸ்துமஸோ எந்த வருஷ பிறப்போ ஒரு 3 வருஷம் நானும் என் மனைவி என் பிள்ளைகள் வேற ஒருத்தர் கூட கிடையாது. எந்த சபைக்கு நாங்கள் கூட கிடையாது. கர்த்தரை அழைத்தது உண்மையானா எங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். சொல்லுவாங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு முடிசூட்டுகிற ஒரு நன்மை வருஷம். அல்லேலூயா. விசுவாசிக்கு சத்தம் வர சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு முடிசூட்டுகிற ஒரு வருஷம். முடிசூட்டுவாங்க. யாரும் சொல்லுவாங்க? ராஜாவுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களை களப்படுத்துகிற ஒரு வருஷம், உங்களை தூக்கி உயிர வைக்கக்கூடிய ஒரு வருஷம். பல வருஷங்களை கடந்த வருஷம் யோபு 14 சொல்லுகிறது, இதோ குறுகிய வருஷத்தை என்ன செய்தா முடிவடைகிறது. முடிஞ்சு போச்சு. 2020 குறுகிய வருஷத்தை முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வேதம் சொல்லு, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன். அவர் சொல்ல முடிசூட்டுகிற ஒரு உங்களை களப்படுத்துற ஒரு வருஷம். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை களப்படுத்தாம இருந்த இடத்துல எல்லாம் கணப்படுத்த கத்த வைப்பார். நீங்க பல இடத்துக்கு ஜெபம் பண்ண இருக்கலாம், உங்களை ஜெபம் பண்ண கூட சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மைக்கு கொடுத்து ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. உடனே சொல்லக்கூடாதா? நாங்க எங்க பாஸ்டர் கூட்டத்துக்கு இருக்கோம், உங்க கூட்டத்துக்கே நாங்க மாசத்துல ஒரு நாள் தான் வர்றோம். இது வேற அங்க போச்சுருமாங்களே. இது ஒரு வழி இடம். நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம். ஒருவேளை
நீங்க செய்யக்கூடிய தொழில் செய்கிற ஒரு இடமான எதுவாதான் சரி, அவர் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்தில் கூட உங்களுக்கு முடிசூட்டை கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு வருஷம் இப்படிப்பட்ட வருஷமா இருக்கிறபடினாலே அவர் சொல்றார், நான் அவளை குறித்து சொன்ன நன்மையை எல்லாம் ஒன்று கூட விடாம எல்லாவற்றையும் வரப்படியாக இருக்கிறார். வருஷத்தை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் எத்தனை மாசம் கிடையாது, 12 மாசம் கடந்து போற ஒரு நாளா கூட உங்களை நிச்சயமாய் முடிசூட்டி உங்களை கனப்படுத்துகிற ஒரு வருஷமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6:9 வாசிப்போம். கலாத்தியர் 6:9, ரோமர் 12:9 எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வாசி. கலாத்தியர் 6:9. இந்த வருஷம் ஏற்ற காலம். இந்த வருஷம் என்ன காலமா? அறுவடையின் காலம். சொல்லுமா? சொன்னேன் முடிசூட்டுகிற வருஷம் என்று சொன்னேன். நீங்கள் விதைத்த நன்மைக்கு ஏதுவாகவோ, இல்லை என்றால் சமுதாயத்தின் கலாச்சாரத்துக்கு ஏதுவாகவோ, இல்ல குடும்பத்துக்கு ஏற்றபடி காணப்படுகிற ஒன்றுக்காகவோ நீங்க விதைக்கப்படுகிற எதுவான சொல்றாரு, நீங்கள் நன்மை சிலை சோர்ந்துவதாக இருந்தால் அவர் சொல்றாரு, இந்த 2021ஆம் ஆண்டு அறுவடையின் ஆண்டாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறுவடைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எப்ப அறுவடை வரும் சொல்லுங்க. அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. விதைச்சத்தனை அறுவடை வரும். நம்ம ஏற்கனவே விதைச்சாச்சு. எத்தனை வருஷம்? பல வருஷங்களாய் விதைத்திருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு அறுவடையின் ஆண்டு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலேயோ இல்ல வேத வாசிப்பிலோ கர்த்தருக்குரிய நீங்கள் செய்தவர்கள் தளர்ந்து போகாதீர்கள். தசமம் கொடுக்கலோ, காணிக்கை கொடுக்கலையோ, ஆண்டவருக்கு பொருத்தனைப்படுதலோ தளர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு அறுவடை நிச்சயம் உண்டு. ஆண்டவர் அறுவடை வைக்கும்போது எப்படி பாரா, 1 30 1 60 1 100 அவர் இப்படிப்பட்ட அறுவடையை மாற்றி வைக்கிறவர். இது கீழே இருந்து அவர் மேல வரும்போது 1 100 1 60 1 30 அவர் இப்படி அறுவடை செய்கிறவர். அல்லேலூயா. ஈசாக்கு தேசத்திலே மேய்ந்த கர்த்தருடைய சலாம் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படியே தான் இந்த வருஷத்துக்குரிய அறுவடை 100 மடங்குக்குரிய ஒரு அறுவடை. சந்தோஷமா சொல்லக்கூடாது, சொல்லுவோமா? இது அறுவடையின் வருஷம். சத்தமா சொல்லுங்க, இது அறுவடை வருஷம் எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அறுவடையின் வருஷம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்ப வாசிங்க. ரோமர் 12:9 வாசிங்க. வேற அவ்வளவுதானே? பரவாயில்லையே, அவ்வளவு போட்டுருக்காங்களா? இன்னொரு வாசிங்க. இப்ப உனக்கு சொல்ல இன்னொரு வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. இப்ப சொன்னதை எல்லாவற்றையும் பற்றிக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற இதை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள், இதை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாயை தேவன் நன்மையால் திருப்தியாக்குறாங்க, இதை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் குணசாலியாக மாறுவீர்கள் என்று சொல்லி இதை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமானுக்கு நன்மை பலனவரும் என்று இதை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தை தேவன் நன்மையால் முடிச்சுட்டு அந்த முடிச்சுடுவதை பற்றிக் கொண்டிருங்கள். நீங்கள் அறுவடையை அறுக்க போறதாக என்ன செய்கிறீங்க, அதை பற்றிக் கொண்டிருங்கள். இதை பிடிச்சுக்கணுமா? இந்த 8 வசனத்தையும் பிடிச்சுக்கிட்டோம்னா இங்க இறைமையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்குள் அவர் பலிக்க செய்கிறவர். அல்லேலூயா. நான் அவளை குறித்து சொன்ன நன்மையை எல்லாவற்றையும் வரப்படும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எந்த சுடுகாட்டில் நடக்குதோ, எந்த கூப்பு காட்டில் நடக்குதோ தெரியல, எந்த அரசியல் பாக்கெட்ல இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் விரல்ல போட்டிருப்பாங்க. நீங்க யாரும் போட்டுருக்கீங்க? விரல்ல யாரும் போட்டிருக்கீங்களா? போட்டு வைங்க. நன்மை எங்க இருக்குன்னு தெரியல. உங்க விரல்ல இருக்கலாம், கழுத்துல நீங்க செயின் போட்டுக்கலாம், நீங்க ட்ரிங்க் பெட்டில பூட்டி வச்சிருக்கலாம். தேவன் சொல்லும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பற்றி கொண்டிருங்கள். எப்படியாவது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியா வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 45:18. நீங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து என்ன செய்வீர்கள்? அதுக்கு அது வாங்கணும், இதுக்கு இது வாங்கணும், கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை பூரா உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி
எகிப்து தேசத்தில் உள்ள நன்மை கூட உங்களுடைய சொல்ல பாருங்க. சோதரம் 2 சொல்ல பாருங்க. சோதரம் நன்மையை தரும். எகிப்து தேசத்துக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தேசத்துக்குரிய கொழுமையை தரும் என்று சொல்கிறார். எகிப்து என்பது இந்த பூமி உலகமாய் காணப்படுகிறது. இதில் உள்ள சிறப்பான நன்மை கத்தரிசுவராம் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நாம் என்ன செய்யணுமா? பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பற்றி கொள்ளும் போதுதான் வேதம் சொல்வது அவளை குறித்து சொன்ன நன்மை எல்லாவற்றையும் நான் வரப்படும் என்று கத்த சொல்கிறார். அப்படியாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்து கொள்வோம். கத்திரமலை ஆசீர்வாதம்.